இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட் படி யுஎஸ்ஏ வந்து ஒரு நாளைக்கு 900 மில்லியன் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து 1 வீக்குக்கு வந்து 3 பில்லியன் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யுஎஸ் தரப்புலேருந்து ஒரு 50,000 சோல்ஜர்ஸ் வந்து இந்த ஃபைட்டில் ஆக்டிவாக ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க திருப்பி சப்போர்ட் வேறு கேட்குறாங்க பென்டகன் கிட்ட, கொஞ்சம் இன்னும் சோல்ஜர்ஸ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு 200 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இதில் சண்டை போட்டுட்ருக்கு. அதே மாதிரி ஒரு 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து இதில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த பக்கம் இப்படி இருக்க போது பார்த்தா ஈரான் வந்து அவங்களோட ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோன்ஸோட விலை பார்த்தோன்னா வெறும் $20,000 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன ஈரானுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஈரான் வந்து ஏதாவது மிசில்ஸ் அனுப்பும் போது இங்கே இருக்க டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அதை திருப்பி அட்டாக் பண்ணும். அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற மிசில் ஒன்றும் 3 மில்லியன் 4 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது, இப்போ ஈரான் வந்து 16 லட்சம் செலவு பண்ணாங்கன்னா யுஎஸ்ஏ வந்து 30 கோடி செலவு பண்ணுறாங்க. இப்போ ஈரான் வந்து இஷ்டத்துக்கு ட்ரோன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவிலே ஒரு 1000 ட்ரோன் அனுப்பிச்சாங்க. சவுதி அரேபியா இருக்க டிஃபென்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% ட்ரோனை வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட அட்டாக்லேருந்தும் தப்பிச்சும் கிட்டத்தட்ட ஒரு 67 ட்ரோன்ஸ் வந்து யூஎஸோட மிலிட்ரி கேம்ப்ஸை வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்க ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படி என்ன ட்ரோன் இது அப்படின்னு பார்த்தா, இதோட பேர் வந்து சாயிட் 136ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 11 அடி, ஸ்ட்ரைட்டாக பார்த்தா 11 அடி, இந்த விங்ஸ் வந்து 8 அடி இருக்கும். இதோட வெயிட் வந்து 200 கிலோ இருக்கும். அதோட வார் ஹெட் வந்து ஒரு 30லேருந்து 40 கிலோ வெடிப்பொருள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி இது வந்து ஒரு பைக் மோட்டரில் தான் இயங்குது. இது வந்து ஒரு 180லேருந்து 200 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகும்னு சொல்கிறாங்க. சவுண்டு வந்து பைக் போகிற சவுண்டு தான் கேட்குமா. இதை வந்து ஜிபிஎஸ் மூலமாக இது பண்ணலாம். நம்ம முன்னாடியே டார்கெட்டை செட் பண்ணிட்டோன்னா இப்போ டார்கெட் நவுந்தா கூட அதுக்கேற்ற மாதிரி இது போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வானத்தில் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் டார்கெட்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு வாட்டி செட் பண்ணிட்டா அவ்வளோதான். இது வந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இதால் ரொம்ப ஹைட்டு பறக்க முடியும். அதே மாதிரி ஒரே டைமில் வந்து டசன்ஸ் ஆஃப் ட்ரோன் அனுப்புவாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து 1000 ட்ரோன் அனுப்புகிறாங்கன்னா டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் குறிப்பிட்ட ட்ரோன் வரைக்கும் தான் அட்டாக் பண்ண முடியும். அப்படியும் சில ட்ரோன் வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறோன்றாங்க. எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு தான் லாபம். இது வந்து இந்த ட்ரோன்ஸ் வந்து இந்த மாடர்ன் டே வார்ஃபேரே வந்து மாற்றிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டான ட்ரோனு. இதை வச்சு தான் அமெரிக்காவுக்கு வந்து ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்க ஈரான்.